ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மகள் ரெண்டு பேரையும் வந்து ஒரே நேரத்தில் வேட்டையாடிய வில்லன் நடிகர். ஸோ தலையில் அடிச்சுக்கிற மாதிரி அந்த நடிகர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோடைய படக்குழுவினர் எல்லாருமே ஒரு மாதிரியான பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த ரெண்டு பேர், யார் அந்த நடிகர் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், எந்த கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்றத முன்னாடியே சொல்லியாச்சு. விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பட வாய்ப்புக்காக படுக்கையை பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவிலே வந்து பல காலமாக வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது இப்போ தான் வந்து கூட ஒரு 5-10 வருஷமாக தான் வந்து வெளி உலகுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ மீ டூ அப்படின்ற ஹேஷ்டேக்கில் உலக நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு நடிகைகளும் வந்து இதில் பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ட்விட்டும் அவங்களுடைய கருத்துக்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால் பல பேருடைய உண்மை முகம் வந்து வெளியே வந்திருக்கு. ஆனால் இதனால் ஒரு பயனும் இல்லை, 90% ஒரு பயனும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய 99 நடிகைகள், 100 பேரில் 99 பேர் யாரால இந்த பிரச்சனை வந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே தவிர யாரால இந்த பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கேட்டால் இப்படியான ஒரு தொந்தரவு வந்து கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லவே மாட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து எங்களுக்கு பட வாய்ப்பு தருவதா சொல்லி படுக்கைக்கு அழைத்த நபர்களும் வந்து அவங்களுக்கும் வந்து குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அரசியல் பலமும் இருக்குது. இதனால் அவங்களுடைய இமேஜும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, அவங்களுடைய ஃபேமிலி வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல யார் அப்படின்ற சொல்றதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அரசியல் பலம், பணபலம் எல்லாம் தாண்டி அவங்களுக்கான ஒரு பெண் குழந்தையும் இருக்குது, ஒரு குடும்பமும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒருவேளை நாங்கள் குற்றச்சாட்டை சொன்னால் அது குறிப்பிட்ட நபரை மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தையும் வந்து பாதிக்கும் அப்படின்றதால நாங்கள் அவருடைய பெயரை சொல்கிறத தவிர்க்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னொரு ரீசன் எதனால் இந்த நடிகர் என்னை இப்படி பண்ணார் அப்படின்ற ஒரு பெயர், இப்படி செஞ்சார் அப்படின்ற அவருடைய தனிப்பட்ட விவரங்களில் வந்து நாங்கள் சொல்ல மறுக்கிறதுக்கான உண்மை காரணம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து வெளி உலகுக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அப்படின்றத உண்மையான காரணம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் யாரால் இந்த விஷயம் நடந்து அப்படின்றத சொல்லாமல் இருந்தாலுமே இந்த விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் நடந்து தான் இருக்குது. ஸோ இன்னொரு ரீசன் அவங்க ஏன் தனிநபரை வந்து குறிப்பிட்டு இவங்க தான் அப்படின்ற சொல்கிறதில்ல அப்படின்ற காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடிகை வந்து ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வச்சா ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இவருக்கு இருக்கக்கூடிய சினிமா வாய்ப்புகளும் போயிடும். இன்னொன்று வந்து நம்மளையும் வந்து இதே மாதிரி கோத்து விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த நடிகையை வந்து சினிமா அந்த வாய்ப்புகள் போடுறதுக்கு, அந்த படத்தில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கே வந்து தயங்குவாங்க. ஸோ அவரை மாட்டி விட்டவங்கள நம்மளை மாட்டி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்படி பயந்தாங்கன்னா இந்த நடிகைக்கான வாய்ப்பு வந்து சுத்தமாக அந்த சினிமாலேயே அந்த வட்டாரத்தில் இல்லாமல் போயிடும். அதனால் வேறு மொழி படங்களில் போய் நடிக்கணும், அங்கே புதுசாக வந்து பிரச்சனை வரும். ஸோ இதனால் இதெல்லாம் தவிர்க்கணும்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, ஆனால் வந்து யாருன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் எல்லாருமே வந்து கலங்கடிச்சு கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல வில்லன் நடிகர் ஒருத்தர் தான் நடித்த ஒரு திரைப்படத்தில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்த அந்த நடிகையும், அவங்களுக்கு மகளாக நடித்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகையும் அப்படின்னு சொல்லி 2 நடிகைகளும் ஒரே நேரத்தில் வந்து வேட்டையாடி இருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அம்மா நடிகை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இருந்தாலும் கூட பல வாய்ப்புகளுக்காக நடிகர்களோட வந்து சகஜமாக பழகுதில் கை தேர்ந்த ஒரு நடிகையாக இருக்காரு. ஸோ மகள் நடிகையோ வந்து சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் வந்து மாடலிங்கில் இருந்தார், அதுக்கப்புறம் தான் சினிமாவில் நுழையிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஸோ அம்மா மகள் 2 பேருமே வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்பயும் வந்து ரொம்ப பெரிய நடிகைகள்லாம் சொல்லிட முடியாது, டீசெண்டான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சில படங்களில் ஒப்பந்தமாகி கொஞ்சம் ஃபேம் கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இளம் நடிகையும் சரி, அந்த அம்மா நடிகையும் சரி. ஸோ அம்மா வந்து சொல்லி அனுப்புகிறாங்க தன்னுடைய மகள் நடிகைக்கு, நீங்கள் எந்த பட வாய்ப்புகளும் வந்து நமக்கு இங்கே ஈஸியாக கிடைச்சிடாது, அதனால் தாராள மனசு வந்து நமக்கு எப்போவுமே வேணும் அப்படின்றது, சகஜமாக வந்து பழகணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வாய்ப்புகள் இங்கே வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான காம்படிஷனில் கிடைக்கணும்னா இந்த மாதிரி வேலைகள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்மனியோட அம்மா எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாவும் வந்து தன்னுடைய கணவரை இழந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் கவர்ச்சியாக மாறி இருக்காரு. ஸோ இப்படி ஒரே நேரத்தில் அம்மா மகள் அப்படின்றத 2 பேருடைய அவங்க 2 பேர் மேலேயும் இந்த நடிகருடைய பார்வை வந்து பட்டிருக்கு. ஸோ அந்த பார்வை பட்டா சும்மா இருப்பாரா, அவர் போய் டைரெக்டாக வந்து கேட்டுட்டாரு. ஸோ அந்த அம்மா நடிகை ஆரம்பத்தில் வந்து
ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இளம் நடிகை தான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால அந்த அம்மா நடிகையை வந்து நீயும் வேணும் அவங்களும் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்டு ஒரே நேரத்தில் வேணும் அப்படின்றது இன்னொரு அவருக்கு வந்து ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும் போல். அதனால அம்மா மகள் ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வேலையை முடிச்சிருக்காரு. ஸோ இருந்தாலும் அவருடைய வேலையை முடிச்சுட்டு கழட்டி விடாமல் அவங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா நடிகை தாராள மனசு இருக்கக்கூடிய நடிகைன்னு சொன்னால அவருடைய கல்யாண வாழ்க்கையிலேருந்து அவருடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறி இருக்கு. ஸோ தன்னுடைய அனுபவத்தெல்லாம் வச்சு தன்னுடைய மகளுக்கு சினிமாவில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் சரி கம்ப்ளீட்டாக கவர்ச்சியான அவதாரங்களை மாற்றிருக்காரு. தன்னுடைய அவதாரத்தையும் வந்து கவர்ச்சி ரூபமாக மாற்றிட்டு தன்னுடைய மகளுக்கும் அதே மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த நடிகை பண்ண விஷயங்கள், ஸோ இப்போ நடந்த விஷயங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். யார் அந்த நடிகை அப்படின்றத நமக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.